எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். கதை சொன்னவர் கதையில அடுத்த கதைய கேட்க தயாரா இருக்கீங்களா? சபாஷ்! முன்னொரு காலத்துல ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா ரொம்ப ரொம்ப பொல்லாத ராஜா. ஈவு இரக்கமே இல்லாதவன். குடிமக்களுக்கு அவன் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவங்களுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. எல்லாரும் அந்த ராஜாவ ரொம்ப வெறுத்தாங்க. அந்த பொல்லாத ராஜா கிட்ட ஏராளமா செல்வம் இருந்தது. பலம் பொருந்திய படைகளும் இருந்தது. அதனால அவன மக்களால ஒண்ணுமே செய்ய முடியல. அவன் நாளுக்கு நாள் கொடுங்கோலனா வளர்ந்து வந்தான். கொடுங்கோலன் அப்படின்னா என்ன? உங்க அப்பா அம்மாவ கேக்குறீங்களா? சரி. நாள் ராத்திரி படுக்க போகும்போது இருந்ததை விட அடுத்த நாள் காத்தால எழுந்திருக்கும்போது அவன் இன்னும் கொடியவன் ஆயிடுவான். அந்த ஊர்ல ஒரு தெள்ளு பூச்சி இருந்தது. தெள்ளு பூச்சியா? அநேகமா தெள்ளு பூச்சினா என்னன்னு உங்க அப்பா அம்மாக்கு கூட தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அதனால தாத்தா பாட்டி கேக்குறீங்களா? சரி. அந்த தெள்ளுப்பூச்சி மத்த தெள்ளுப்பூச்சிங்கள மாதிரி மனுஷங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது. ரொம்ப கருணையுள்ள தெள்ளுப்பூச்சி. அதிகமா பசிச்சாதான் அது மனுஷங்கள கடிக்கும். அப்ப கூட வலி கொஞ்சம் கூட தெரியாதபடி மெதுவா கடிக்கும். இந்த நல்ல தெள்ளுப்பூச்சி அந்த பொல்லாத ராஜாவ பத்தி கேள்விப்பட்டது. அவனுக்கு எப்படியாவது நல்ல புத்தி புகட்டணும் அப்படின்னு நினைச்சது. அவனோ மொரட்டு ராஜா. அவன நாம கடிச்சா நம்ம உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். பரவாயில்ல, ஏற்படட்டுமே. அவன சும்மா விடக்கூடாது அப்படின்னு தனக்குள்ள தீர்மானம் பண்ணிக்கிச்சான். அன்னிக்கு ராத்திரி ராஜா வழக்கம் போல படுக்கை அறைக்கு வந்தான். நிம்மதியா படுக்கையில சாஞ்சான். கொஞ்ச நேரம் கூட ஆல. சுருக்குன்னு ஊசி குத்துறது மாதிரி அவன் மார்புல ஏதோ கடிச்சுது. ஆ! யோ! என்ன இது? அப்படின்னு கத்திக்கிட்டே ராஜா எழுந்தான். கடிச்ச இடத்துல மெதுவா தடவி பார்த்தான். கையில ஒன்னும் கிடைக்கல. என்னவா? நான் தான் தெள்ளுப்பூச்சி. உன்னை திருத்தி நல்ல மனுஷனாக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பதில் வந்தது. என்ன? தெள்ளுப்பூச்சியா? இதோ ஒரு வினாடியில உன் கதி என்ன ஆகுதுன்னு பாரு அப்படின்னு சீறினா ராஜா. படுக்க விரிப்பு மெத்த தலையணை எல்லாத்தையும் பலமா உதறினான். என்னதான் உதறினாலும் தெள்ளுப்பூச்சி மட்டும் கிடைக்கவே இல்ல. அது எங்க போயிடுச்சு? எங்கேயும் போல. ராஜாவோட தாடிக்குள்ளேயே பத்திரமா பதுங்கி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தது. தொலையட்டும், பயந்து எங்கேயோ ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜா மறுபடியும் படுத்துக்கிட்டான். தலையணையில சாஞ்சானோ இல்லையோ, மறுபடியும் சுருக்குன்னு கடிச்சது தெள்ளுப்பூச்சி. என்ன தைரியம் உனக்கு? மறுபடியும் வந்துட்டியா? நீயும் ஒரு சின்னஞ்சிறு மணல் அளவுக்கு தான் இருக்க. நானும் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ராஜா. என்கிட்டயா உன் பலத்தை காட்டுற அப்படின்னு கத்துனா ராஜா. தெள்ளுப்பூச்சி பதில் எதுவும் சொல்லல. ஆனாலும் சும்மா இருக்கல. கடிச்சுக்கிட்டே இருந்தது. அன்னிக்கு ராத்திரி முழுக்க ராஜாவ தூங்க விடவே இல்ல. ஒரு வினாடி கூட அவன் கண்ணே மூடல. காலையில எழுந்ததும் அவன் முகத்தை பார்க்கணுமே. அழுது வடிஞ்சது. அன்னிக்கு அரண்மனை வேலையாட்களை எல்லாம் ராஜா கூப்பிட்டான். அரண்மனையில இருக்கிற அறைகளை எல்லாம் நல்லா சுத்தம் செய்யும்படி உத்தரவிட்டான். அதோட விடல, 20 நிபுணர்களை வரவழைச்சான். அவங்க கிட்ட பெரிய பெரிய பூத கண்ணாடிகளை கொடுத்து படுக்க அறை முழுக்க சோதனை பண்ண சொன்னான். கண்களை அகல விரிச்சுக்கிட்டு அவங்களும் படுக்க அறையோட மூல முடுக்குகளை விடாம தேடி பார்த்தாங்க. தெள்ளுப்பூச்சி கிடைக்கல. ராஜா போட்டுட்டு இருந்த கோட்டோட காலருக்கு அடியில தான் அந்த பூச்சி அப்போ மறைஞ்சிருந்தது. அது எப்படி அந்த நிபுணர்களுக்கு தெரியும்? தெள்ளுப்பூச்சி தொல்லை ஒழிஞ்சுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா, அதாவது சாயங்காலமே தூங்கறதுக்கு போனான் ராஜா. படுத்ததுதான் தாமதம். ஐயோ! அப்படின்னு அலறிக்கிட்டே அவன் துள்ளி குதிச்சு எழுந்தான். அந்த கடி பலமா இருந்தது. யார் அது? அப்படின்னு கோபமா கத்துனான். நான் தான், தெள்ளுப்பூச்சியேதான். உனக்கு என்னதான் வேணும்? நான் சொன்னபடி நீ கேட்கணும். உன் குடிமக்கள் சுகமா வாழறதுக்கு நீ ஒரு நல்ல வழி பண்ணணும். இத கேட்டதும் ராஜா, எங்க என் போர் வீரர்கள்? எங்க என் தளபதிகள்? எங்க என் மந்திரிகள்? எல்லாரும் உடனே ஓடிவாங்க அப்படின்னு கூச்சலிட்டான். கூச்சலை கேட்டு போர் வீரர்கள், தளபதிகள், மந்திரிகள் எல்லாரும் அங்க ஓடோடி வந்தாங்க. அவங்க படுக்கைய தனித்தனியா பிரிச்சு உதறினாங்க. கட்டில்ல இடைவெளிய எல்லாத்தையும் தேடினாங்க. தரையில கிடந்த விரிப்புகளை எல்லாம் சோதனை பண்ணாங்க. தெள்ளுப்பூச்சி அவங்க கையில கிடைக்குமா? அதுதான் இப்போ ராஜாவோட தலைமயிருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கே. இந்த அறையில படுத்தா அந்த பூச்சி விடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜா அடுத்த அறைக்கு ஓடுனான். அங்கேயாவது அவனால் நிம்மதியா தூங்க முடிஞ்சுதா? எப்படி முடியும்? தலையில ஒளிஞ்சிருந்த தெள்ளுப்பூச்சி மெதுவா கீழே இறங்கி வந்து அவன் உடம்ப அங்க இங்கேயும் கடிச்சுக்கிட்டே இருந்தது. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சதும் அரசன் ஒரு உத்தரவு போட்டான். இந்த நாட்டுல ஒரு தெள்ளுப்பூச்சி கூட உயிரோட இருக்கக்கூடாது. சீக்கிரமா அது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணும். இந்த வேலையில குடிமக்கள் ஒவ்வொருத்தரும் துரிதமா கட்டாயமா ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் அந்த உத்தரவு. ஆனாலும் என்ன பயன்? அந்த சின்ன பூச்சி இதுக்கெல்லாம் பயந்துடுமா?
தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தது. ராஜாக்கு எப்படி அந்த பூச்சிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியவே இல்ல. கடி தாங்காம சொரிஞ்சு சொரிஞ்சு உடம்பெல்லாம் கருத்து போயிடுச்சு. தூக்கம் இல்லாம உடம்பு நாளுக்கு நாள் மெலிஞ்சு துரும்பாயிடுச்சு. இனி என்ன பண்றது? தெள்ளுப்பூச்சி சொன்னபடி செய்யலனா சீக்கிரமா யமலோகம் போய் சேர வேண்டியதுதான். நிலைமை அவ்வளோ மோசமாயிடுச்சு. ராஜா இத பத்தி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கும்போது சுருக்குன்னு பலமா ஒரு கடி கடிச்சது தெள்ளுப்பூச்சி. ஆ, தெள்ளுப்பூச்சியே, என்னை இனியும் தொந்தரவு பண்ணாத. நீ சொல்றபடியே செய்ய தயாரா இருக்கேன். இப்ப என்ன செய்ய சொல்ற? அப்படின்னு அழாத குறையா கேட்டா ராஜா. நீ உன் குடிமக்களை சுகமா வாழ செய்யணும். அதுக்கு நீதான் வழி சொல்லணும். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடு அப்படின்னுச்சு. என்ன? நான் நாட்டை விட்டு ஓடி போணுமா? அப்படின்னா என்னோட செல்வம் எல்லாம்? ஒரு செப்பு காசை கூட நீ உன் கூட எடுத்துட்டு போக கூடாது. தெள்ளுப்பூச்சி முதல்ல இப்படி கண்டிப்பா சொன்னாலும் அப்புறம் சரி, வெறும் கையோட நீ வேண்டாம், உன் பை நிறைய பவுன் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுச்சு. அப்புறம் அந்த நாட்டு மக்கள் அவங்களுக்குள்ளேயே ஒரு குடியரசை ஏற்படுத்திக்கிட்டு ஆனந்தமா வாழ்ந்து வந்தாங்க. குடியரசுனா என்ன? ஐயோ, புரியாத வார்த்தை நிறையா இருக்கே அப்படின்னு நீங்க சொல்றது நினைக்கிறது எனக்கு கேக்குது. ஆனா சிட்டுக்குருவி பாட்காஸ்ட் மூலமா புதிய தமிழ் வார்த்தைகளை நீங்க கத்துக்கிட்டு தினம் தினம் நீங்க பேசும்போது அந்த வார்த்தைகளை உபயோகிச்சீங்கன்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை தரும். சரியா? இந்த கதைய சொன்னவர் யாரு? அவரு பிரெஞ்சு நாட்டுல பிறந்தவர். நாவல் ஆசிரியரா, கவிஞரா, நாடக ஆசிரியரா உலக புகழ் பெற்றவர். அவர் பேரு விக்டர் ஹியூகோ. விக்டர் ஹியூகோக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப ஆசை. அவருக்கு ஜென்னின்னு ஒரு பேத்தியும் ஜார்ஜஸ்ங்கிற ஒரு பேரனும் இருந்தாங்க. ஓய்வு நேரத்துல ஹியூகோ அவர்களோட சின்ன குழந்தை மாதிரி ஓடி ஆடி விளையாடுவாரு. அவங்க ஆட்டி வச்சபடியெல்லாம் ஆடுவாரு. உங்க தாத்தா பாட்டி எப்படி? நீங்க சொல்றதெல்லாம் செய்வாங்களா? அதே மாதிரிதான் விக்டர் ஹியூகோவும். ஒரு நாள் ஏதோ ஒரு முக்கிய அரசியல் விஷயமா ஒரு நண்பர் ஹியூகோவை தேடி வந்தாரு. அவர் வந்த சமயம் ஹியூகோவோட முதுகுல பேர குழந்தைங்க 2 பேரும் ஏறி சவாரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க தாத்தாவை விடவே இல்ல. ரொம்ப நேரம் சவாரி செஞ்ச அப்புறம்தான் கீழே இறங்குனாங்க. அவங்க கீழே இறங்கின அப்புறம்தான் ஹியூகோவும் தன்னோட நண்பரோட பேச ஆரம்பிச்சாரு. இது மாதிரி 1 நாளா 2 நாளா தினமும் அந்த பேர குழந்தைங்க தாத்தாவோட விளையாடுவாங்க. ஒரு நாள் ஜென்னியும் ஜார்ஜஸும் ரொம்ப நேரம் விளையாடினதுனால ரொம்ப களைச்சு போயிட்டாங்க. களைப்பு தீர அவங்க உட்கார்ந்தாங்க. தாத்தாவும் பக்கத்திலேயே வந்து உட்கார்ந்தாரு. அப்போ ஜென்னி, தாத்தா தாத்தா, இப்ப எனக்கு ஒரு கதை சொல்லேன் தாத்தா அப்படின்னு கொஞ்சி கெஞ்சி ஹியூகோவை கேட்டா. ஆமா தாத்தா, எனக்கும் கதை கேட்க ஆசையா இருக்கு தாத்தா, ஒரு கதை சொல்லு தாத்தா அப்படின்னு ஒத்துப்பாடுனா ஜார்ஜஸ். கதையா? அடேப்பா, அது எனக்கு தெரியாதே அப்படின்னாரு விக்டர் ஹியூகோ. ஏன் தாத்தா, எங்களையே நீ ஏமாத்த பாக்குறியா? நீ இது வரைக்கும் எவ்ளோ கதை எழுதியிருக்க, எவ்ளோ புத்தகங்கள் வெளியிட்டிருக்க. இப்ப நீ ஒரு கதை சொல்லிதான் ஆகணும். அந்த கதை நீ எழுதியிருக்கிற எந்த புத்தகத்திலயும் இல்லாத புது கதையாவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஜென்னி. புத்தம் புது கதையா? ஐயோ, எனக்கு தெரியாதே அப்படின்னாரு ஹியூகோ. அதெல்லாம் இல்ல, சொல்லித்தான் ஆகணும். இல்லாம போனா விடமாட்டோம் அப்படின்னு சொன்னான் ஜார்ஜஸ். உடனே ஹியூகோ, ஐயோ பயமா இருக்கே, சரி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டைய கனச்சுக்கிட்டாரு. பேர குழந்தைகள் 2 பேரும் மகிழ்ச்சியோட தாத்தா பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. தாத்தா அவங்கள 2 கையாலையும் கட்டி புடிச்சுக்கிட்டு ஒரு புது கதைய சொன்னாரு. அந்த கதை தான் நீங்க கேட்ட நல்ல தெள்ளுப்பூச்சியும் பொல்லாத அரசனும். இந்த கதைய ஹியூகோ சொல்லும்போது சும்மாலாம் சொல்லல. ஆ, ஊ, அப்பப்பா அப்படின்லாம் அடிக்கடி கத்துவாரு. கைய கால உதறுவாரு, துடி துடிப்பாரு, துள்ளி குதிப்பாரு. கதையில வர பொல்லாத ராஜா எப்படி எப்படியெல்லாம் அவஸ்தைப்பட்டான், அதத்தான் அவரு நடிச்சு காட்டினாரு. அவரோட கதையும் நடிப்பும் குழந்தைங்களுக்கு அளவில்லாத சந்தோஷத்தை கொடுத்துச்சு. வயிறு குலுங்க குலுங்க அவங்க சிரிச்சு சந்தோஷப்பட்டாங்க. இப்படி அந்த குழந்தைங்கள குதூகலப்படுத்துறதுக்காக அவர் சொன்ன கதைகள் எல்லாம் சேர்ந்து பின்னாடி ஒரு புத்தகமா வெளிவந்துச்சு. குழந்தைங்க மேல அவருக்கு இருந்த பேரன்போட நினைவு சின்னமா இன்னிக்கும் அந்த புத்தகம் இருக்கு. விக்டர் ஹியூகோ 1802ஆம் ஆண்டுல பிறந்தாரு. அவரோட பாட்டனார் ஒரு தச்சர், பாட்டி ஒரு விவசாயியோட மகள். ஆனா அப்பாவோ ஒரு போர் வீரர். ஆமா, ஐரோப்பா கண்டத்தையே ஆட்டி வச்ச நெப்போலியன் கிட்ட அவர் போர் வீரரா இருந்தாரு. சீக்கிரமாவே படைத்தலைவராவும் ஆனாரு. அப்பா போர் வீரரா இருந்ததுனால அடிக்கடி அவர் வேற வேற ஊருக்கு போவாரு. வெளிநாடுகளுக்கும் போறது உண்டு. அதனால பிள்ளை பருவத்துல ஹியூகோ பல இடங்களுக்கும் போக நேர்ந்தது. 5 வயசு சிறுவரா இருக்கும் போதே அவர் இட்டாலி தேசத்தை சுத்தி பார்த்திருக்காராம்.
அவரோட அப்பா நெப்போலியனோட சேர்ந்து போர் புரிஞ்சாலும் அம்மாக்கு நெப்போலியன்னாலே பிடிக்காது. யுத்தவெறி புடிச்சவன். நாடு நகரத்தையெல்லாம் அழிச்சு ஒன்னும் தெரியாத பிள்ளைக்குட்டிங்களையெல்லாம் கொன்னு குவிக்கிறான். இவனை போய் வீரன் தீரன்றாங்களே அப்படின்னு அலட்சியமா சொல்வாங்க. அப்பா எப்ப பாரு போர்ல ஈடுபட்டிருந்ததுனால அம்மா தான் ஹியூகோவ கண்ணும் கருத்துமா வளர்த்துட்டு வந்தாங்க. சின்ன வயசுல ஹியூகோவுக்கு அடிக்கடி நோய் வருமா, ரொம்ப அவதிப்படுவாராம். ஆனாலும் படிப்புல கெட்டிக்காரரா இருந்தாரு. கணக்குல புலி. எந்த புத்தகம் கண்ணுல பட்டாலும் விடமாட்டாரு. படிக்க ஆரம்பிச்சிடுவாரு. அதிகமா படிக்க படிக்க அவருக்கும் எழுதணுங்கிற ஆசை பொறந்தது. 14வது வயசுல அவர் கவிதை, கட்டுரை, கதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. பாரிஸ் நகரத்துல படிக்கும்போது அவர் ஒரு கவிதை போட்டியில கலந்துக்கிட்டாரு. அப்போ அவருக்கு வயசு 17 தான். அந்த போட்டியில அவருக்கு தான் பரிசு கிடைச்சது. அன்னிக்கு அவருக்கு கிடைச்ச வெற்றி தான் பிற்காலத்துல இலக்கிய உலகத்துல அவர் பெற்ற வெற்றிகளுக்கெல்லாம் அடிப்படையா இருந்தது. ஹியூகோவோட அண்ணா ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு வந்தார். அதுல ஹியூகோ கவிதை, விடுகதை, துணுக்குகள்லாம் எழுதுறது வழக்கம். அதுல ஒரு தொடர்கதை கூட அவர் எழுதிட்டு வந்தாரு. அவர் எதை எழுதினாலும் அது நல்லாவே இருந்தது. எல்லாரும் அவர் எழுதினதை படிச்சு பாராட்டினாங்க. ஹியூகோவோட முதல் புத்தகம் வெளியில வந்தது அவரோட 20வது வயசுல. அது ஒரு கவிதை புத்தகம். அந்த புத்தகத்து மூலமா அவருக்கு புகழ் கிடைச்சுது. கொஞ்சம் பணமும் கிடைச்சுது. அந்த பணம் கிடைச்ச அப்புறம்தான் அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. தனக்கு மனைவியா வந்தவங்கள அவருக்கு சின்ன வயசுல இருந்தே நல்லா தெரியுமா. பிள்ளை பருவத்துல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஓடி ஆடி விளையாடினவங்களாம். கல்யாணம் ஆனப்புறம் ஹியூகோ நிறைய நாவல்கள் எழுதினாரு. கட்டுரைகள், கவிதைகள், நாடகங்கள் எழுதுறதுலயும் சிறந்தவரா ஆனாரு. அவர் எழுதின பல நாடகங்கள் மேடையில நடிக்கப்பட்டது. நாளுக்கு நாள் அவரோட புகழ் வளர்ந்துகிட்டே போச்சு. ஹியூகோவுக்கு அப்போ 41வது வயசு நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் தலையில இடி விழறது மாதிரி அதிர்ச்சி தரக்கூடிய துக்க செய்தி ஒண்ணு வந்தது. அவரோட பொண்ணும் மாப்பிளையும் படகுல போயிட்டு இருந்த போது படகு கவிழ்ந்து 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. அன்னிக்கு அவர் அடைஞ்ச வருத்தத்துக்கு அளவே இல்ல. துக்கத்தால மனம் உடைஞ்சு போயிருந்த அவரு சில காலம் எழுதுறதையே நிறுத்திட்டாரு. எழுதுறத நிறுத்திட்டா செத்து போனவங்க திரும்ப வந்துருவாங்களா? அதனால திரும்பவும் எழுத ஆரம்பிச்சாரு. புகழ் இன்னும் பரவ ஆரம்பிச்சுது. அரசியல்ல ஈடுபட்டா நாட்டுக்கு பல விதத்திலையும் நன்மை செய்யலாம் அப்படின்னு அவர் நினைச்சாரு. 1848ல அவர் சட்டமன்ற தேர்தல்ல நின்னாரு. வெற்றியும் பெற்றாரு. சட்டமன்ற உறுப்பினராகி 3 ஆண்டு கூட ஆகல. அதுக்குள்ள பிரெஞ்சு தேசத்துல குடியாட்சி மாறி சர்வாதிகார ஆட்சி வந்துடுச்சு. முன்னாடி இருந்தானே மாவீரன் நெப்போலியன், அவனோட அண்ணன் மகன் ஒருத்தன் அப்போ இருந்தான். அவன் 3வது நெப்போலியன் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு பிரெஞ்சு நாட்டோட சர்வாதிகாரி ஆயிட்டான். ஹியூகோ அவனை எதிர்த்து பேசியும் எழுதியும் வந்தாரு. கடைசியில பிரெஞ்சு நாட்டை விட்டு வேற நாடு போற கட்டாயம் அவருக்கு வந்துடுச்சு. பெல்ஜியத்துக்கு போனாரு. அங்க 1 இல்ல 2 இல்ல 18 வருஷம் வாழ்ந்து வந்தாரு. பிரெஞ்சு நாட்டுல திரும்ப குடியாட்சி ஏற்பட்ட அப்புறம்தான் திரும்ப வந்தாரு. ஹியூகோ எழுதின 2 நாவல்கள் இன்னைக்கு உலக புகழ் பெற்று இருக்கு. அதுல ஒண்ணு ஏழைப்படும் பாடு அப்படிங்கறதாகும். இது தமிழ்ல புத்தகமா வந்திருக்கு, திரைப்படமாவும் வந்திருக்கு. ஆனா உலக புகழ் பெற்ற இந்த நாவல்களை எழுதினது அவரு பெல்ஜியம்ல இருந்தப்போதான். ஹியூகோவோட 80வது பிறந்த நாள் பிரெஞ்சு தேசம் முழுக்க கோலாகலமா கொண்டாடப்பட்டது. அந்த நன்னாள்ல 6 லட்சம் மக்கள் ஒரே இடத்துல கூடி மகிழ்ச்சியோட இந்த விழாவை கொண்டாடினாங்க. கை தட்டி ஆரவாரம் பண்ணி தங்களோட வணக்கத்தை ஹியூகோவுக்கு தெரிவிச்சாங்க. 1885ல அவர் இறந்தபோது பிரெஞ்சு தேசமே துக்கத்துல ஆழ்ந்தது. அரசாங்க மரியாதையோட அவரோட உடல் அடக்கம் செய்யப்பட்டது. குழந்தைங்களா, உங்களுக்கு ஒரு சின்ன வேலை தட்டுமா? ஏழைப்படும் பாடு அப்படின்னு ஒரு புத்தகத்தோட பேர் சொன்னேல, விக்டர் ஹியூகோ அதை என்ன பேர்ல எழுதினாருன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை எனக்கு பதிலா அனுப்புறீங்களா? எப்படி அனுப்புறது? சிட்டுக்குருவி podcast@gmail.comனு ஒரு இமெயில் ஐடி இருக்கு. அதுக்கு உங்க அப்பாவையோ அம்மாவையோ பதில் அனுப்ப சொல்றீங்களா? சரி, இதை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? கம்ப்யூட்டர்ல தேடினா கிடைச்சிடும். சரி, கம்ப்யூட்டர் இல்லாத காலத்துல ஒரு விஷயத்தை எப்படி தேடியிருப்பாங்க? சபாஷ்! நூலகத்துக்கு போய் தான் தேடியிருப்பாங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு நூலகத்துக்கோ இல்ல உங்க பள்ளியில இருக்கிற நூலகத்துக்கோ போய் அங்க இருக்கிற ஆசிரியர்கிட்ட கேட்டு விக்டர் ஹியூகோ எழுதின அந்த புத்தகத்தோட பேர் என்னன்னு கண்டுபிடிச்சு எனக்கு மின்னஞ்சல், அதாவது இமெயில் அனுப்புறீங்களா? உங்க மின்னஞ்சலுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். சரி, அடுத்த வாரம் வள்ளியப்பா எழுதின இன்னொரு கதை சொன்னவர் கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.